மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு சனிப்பெயர்ச்சி மாறுகிறது. 10ஆம் இடத்திற்கு சனிப்பெயர்ச்சி வர்றது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டா 9 விட்டு விலகிறது பெரிய விஷயம். ஒரு கெட்டது நடந்துகிட்டு இருந்தது, பாக்கியங்களை அனுபவிக்கிற தடை, அப்பா அம்மா கிட்ட சண்டை சச்சரவு, அப்பாவுடைய உடல்நல சரியில்லாம இருந்தது, அப்பாவை பற்றிய பிரச்சனைகள், அப்பா தந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாம தந்தது, பூர்வீகத்தில் இருக்க முடியாம இருந்தது, முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது. இது எல்லாமே ஒரு 2 வருஷமா மிதுன ராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல அளவுல இல்லை. அவங்க எல்லாருக்குமே தொழில் முன்னேற்றம் போன்றவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. மிகப்பெரிய அளவுல நல்ல முன்னேற்றங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். உண்மையை சொல்ல போனா இதுக்கு முன்னாடி அஷ்டம சனி நடந்தது பாருங்க. 2020, 21, 22 இந்த 3 வருஷம் தான் மிதுன ராசிக்காரர்களை போட்டு அப்படியே துண்டை புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்துட்டாரு அட்டமத்து சனியில. அந்த அட்டமத்து சனியில திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களும் நெருப்பில் இட்ட விழுந்த புழுவாக துடித்தீர்கள் அப்படிங்கிறது தான் ஒண்ணு. அது மாதிரிலாம் இப்ப வராதுங்க. தொழில் நல்லா இருக்குங்க. 10ஆம் இடத்துல உங்களுடைய பாக்கியாதிபதியாகிய 9 கூடையவர் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலைமை. ஆகவே தொழில் ரீதியாக நல்லா இருப்பீங்க. சமீபத்தில் அட்டமத்து சனியால பாதிக்கப்பட்ட நிலைமையை அடைந்து கொண்டிருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இப்போ இருக்கிற குரு விரயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த விரயத்தை 6 மாதம் 8 மாசமா கடுமையான விரயம், அடிக்கடி பயணங்கள் போன்ற அமைப்புகள். ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் சுபத்துவமாக இருப்பதால் கடன் தொல்லைகள், வம்பு வழக்கு போன்றவைகளில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் மே மாதம் 14ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சியின் மூலமாகவும் குரு பகவான் 1ஆம் இடத்துல வந்துடுறாரு. அந்த 1ஆம் இடத்துல 40 நாளைக்கு பிறகு, அதாவது மார்ச் 29 சனி பயிற்சி, மே மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி நடக்குது. அந்த குரு பயிற்சியில பெரிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசி சுபத்துவத்தை அடைகிறது, ராசி புனிதத்தை அடைகிறது. 5, 7, 9ஆம் இடங்கள் குருவின் பார்வையால் நல்லவைகளை நடக்கின்றன என்கின்ற போது புத்திரபாக்கியம், வேலை பாக்கியம், நினைத்தது நடக்கக்கூடிய தன்மை, தொழில் முன்னேற்றம், தடைகள் விளக்கம், நண்பர்கள் ஆதரவு, நட்புகள் கை கொடுத்து கூட்டு தொழில் கை கொடுக்கக்கூடிய தன்மை, வீட்டுக்குள்ளேயே இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமை, சண்டை சச்சரவு, கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த கசப்புகள், பிரிந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு பிரிய தேவையில்லை என்கின்ற அமைப்பு. அட்டமத்து சனியில பிரேக்கப், லவ் பிரேக்கப் ஆகி ஒரு 2 வருஷமா பொம்பளையே வேண்டாம் ஆம்பளையே வேண்டான்னு நொந்து போய் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை. பரவாயில்லை, திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு உண்மையிலேயே மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல சோதனைகள் எதுவும் இல்லாத நல்லதொரு அமைப்பு தாங்க. இப்ப ஒரு 70 மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு சனிப்பெயர்ச்சி ஆண்களாக இருக்கட்டும், அதுவும் மிதுன ராசிக்கார சகோதரிகள் அஷ்டம சனியில கடுமையா கஷ்டப்பட்டீங்க. அஷ்டம சனியில கடுமையான கஷ்டம் 2020, 21, 22 எல்லாம். சகோதரிகளுக்கு, மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே கணவர் குழந்தைகளின் பேர்ல கடுமையான மன அழுத்தம் இருந்தது. அதெல்லாம் இப்ப இல்லைங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷமா கோச்சார ரீதியா நல்லா தான் இருக்கிறீங்க. இது நீடிக்கப்படக்கூடிய தன்மையாக நல்ல விதமாக உண்மையில முன்னேற்றம் உள்ள ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான யோகமான சனிப்பெயர்ச்சியா தாங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி அமைந்திருக்கிறது.